வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். 30 கேள்வியில் 15 கேள்வி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த 15 கேள்வி நம்ம பார்க்குறோம். ஓகேயா? லெட்ஸ் சி வாட் இஸ் திஸ். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படித்ததில் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அதை சார்ஜ் பண்ணிடுறோம். ஓகேயா? இந்த கெப்பாசிட்டர் நம்ம சார்ஜ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர். இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். இது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னா, இதில் டைஎலக்ட்ரிக் போடுறோம். அதான் இதில் உள்ள வித்தியாசம். ப்ளஸ் இன்னொரு வித்தியாசம், அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அல்லது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஒரு வேரியபிளாக இருக்கிறது. அது இன்னொரு வித்தியாசம். இதில் இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? பார்ப்போம். A parallel plate capacitor is filled by a dielectric whose relative permittivity varies. Epsilon r is alpha v, alphaங்கிறது 3, அப்போ epsilon r is 3v. இப்படி இருக்கு. சிமிலர் கெப்பாசிட்டர், அதாவது சிமிலர் கெப்பாசிட்டர், இது சினா அது சி, சார்ஜ்டு டு இந்த ஒரிஜினல் பொட்டென்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் 14 வோல்ட். அதை சார்ஜ் பண்ணிட்டோம். தென் இதை கனெக்ட் பண்ணிட்டோம். வாட் இஸ் த ஃபைனல் வோல்டேஜ்? அதாவது காமன் பொட்டென்ஷியல் தான் ஃபைனல் வோல்டேஜ். காமன் பொட்டென்ஷியல் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். C1 by C1 plus C2 into V0. இதில் இது C, இது C, இது டைஎலக்ட்ரிக் இருக்கிறதுனால KC into V0. அப்போ காமன் பொட்டென்ஷியல் 1 by 1 plus K into V0. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 1 by 1 plus Kங்கிறது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி which is 3V, V0ங்கிறது 14 வோல்ட். இப்படி இருக்கு. ரைட். இந்த 1 plus 3V அங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ ஐ கெட் V into 1 plus 3V equal to 14. Therefore 3V square plus V minus 14 is 0. So you know how to solve quadratic equations. இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். minus 42. ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 வர்ற மாதிரி பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பண்ணணும். 6 7 42, 7 minus 6 வந்து plus 1. இப்போ இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகிருக்கு? 3V ஸ்கொயர் ப்ளஸ் 7V மைனஸ் 6V மைனஸ் 14 இஸ் 0. கரெக்டா? இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? V எடுக்கலாம். அப்போ 3V ப்ளஸ் 7. இதில் காமனாக மைனஸ் 2 எடுக்கலாம். 3V ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இந்த ஃபேக்டர் நெகட்டிவ் வேல்யூவை கொடுக்குது. திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். இந்த ஃபேக்டர் என்ன கொடுக்குது? த பொட்டென்ஷியல் இஸ், காமன் பொட்டென்ஷியல் இஸ் 2 வோல்ட் அப்படிங்கிற ஆன்சரை கொடுக்குது. அப்போ 2 வோல்ட்டுங்கிற ஆன்சர் இங்கே இருக்குது. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ப்ளீஸ் நோட் டவுன். பரீட்சையில் இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக போட்டிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் இல்லையா? அதனால் எவ்ரி டெஸ்ட் சேலஞ்சிங்காக இருந்தால் தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணும்போது சிலது தெரியும், தெரியாது, சிலது டவுட்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப தான் நம்மளுடைய நாலேஜ் பேஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அடுத்த கேள்வி போகிறேன். நீங்கள் காப்பி பண்ணலன்னா வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்பியர், மெட்டாலிக் ஸ்பியர், ஒரு பெரிய ஸ்பியர், இது A, இது B கனெக்டட் வித் அ ஒயர். A பொறுத்த வரைக்கும் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது நம்மகிட்ட? கெப்பாசிட்டன்ஸ் 2 மைக்ரோஃபாரட், த பொட்டென்ஷியல் இஸ் 300 வோல்ட். ஓகே. B பொறுத்த வரைக்கும் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது? கெப்பாசிட்டன்ஸ் 3 மைக்ரோஃபாரட் அண்ட் த பொட்டென்ஷியல் இஸ் 200 வோல்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? காமன் பொட்டென்ஷியல். ஸோ யூ நோ த ஃபார்முலா ஃபார் காமன் பொட்டென்ஷியல், Q1 ப்ளஸ் Q2 பை C1 ப்ளஸ் C2. Q1 அப்படிங்கிறது என்ன? C1 V1 ப்ளஸ் C2 V2 பை C1 ப்ளஸ் C2. சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 2 into 300. மைக்ரோஃபாரட் மட்டும் நான் போடல, ஏன்னா கீழேயும் வருது மேலேயும் வருது. 2 + 3. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 600 600 1200 கீழே 5.
அப்போ 2ஆல் பெருக்கி 10ஆல் வகுக்கணும். 240 வோல்ட் இஸ் த ஆன்சர் டு திஸ். அந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் இந்த கணக்குகள் போடும்போது வேற ஒரு கணக்கில் வந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா? கரெக்டாக போட்டிங்களா? அடுத்த கணக்குக்கு போகிறேன். நவ் யூ ஆர் coming to question number 18. Parallel plate capacitor is made of two circular plates separated by distance. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 5 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்ம எப்சிலான் ஆர்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா கேன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் 2.2. when the electric field in the dielectric 3 into 10 power 4 volt by meter இருக்கு. சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் த பாசிட்டிவ் பிளேட் எவ்வளவு? அதாவது இப்போ ஏர் மட்டும் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே மைனஸ் கியூ இருக்குது. சார்ஜ் டென்சிட்டி இங்கே ப்ளஸ் சிக்மா, இங்கே மைனஸ் சிக்மா. பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா சிக்மா பை எப்சிலான் நாட். இது வந்து உள்ளுக்குள்ளே ஏர் இருந்துச்சுன்னா, அதே சமயத்தில் இதில் டைஎலக்ட்ரிக் இருக்குது. அப்போ இதில் டைஎலக்ட்ரிக் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வரும்? E dash is sigma dash by epsilon naught epsilon r. ரைட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? E dash is given 3 into 10 power 4 and the distance between the plates கொடுத்துருக்கு, epsilon r கொடுத்துருக்கு. நமக்கு கேள்வி எலக்ட்ரிக் ஃபீல்டு is how much அப்படின்னா 3 into 10 power 4 கொடுத்துருக்காங்க. the charge density எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3 into 10 power 4. ஓகே, குட். சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். எப்சிலான் நாட் இருக்குது, எப்சிலான் ஆர் இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். எப்சிலான் ஆர் இஸ் 2.2. ஓகே, இப்படி எழுதிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ let us write it. The surface charge density is epsilon naught is 8.8 into 8.85 10 power minus 12 into 2.2 into 3 6.6 10 power 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 10 power minus 8 into இந்த நம்பரை பெருக்கணும். 88 66 மல்டிப்ளை பண்ணால் 6 8 48, ஒரு 4 48 4 52, மறுபடியும் ஒரு 52. இதை ஆட் பண்ணிங்கன்னா 8 10 0 8 58. ஸோ திஸ் இஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 58. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 5.8 into 10 power minus 7. த நியரஸ்ட் ஆன்சர் இஸ் 6 into 10 power minus 7. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, எல்லாரும் பார்த்து எழுதிக்கலாம். புரியுதா? சாரி. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எப்சிலான் நாட் வேல்யூ எழுதியாச்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 6.6. ஓகே, இந்த கணக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. நவ் we are coming to the next one. இது என்ன இருக்குது பார்க்கலாமா? A parallel plate capacitor with the air between the plates has capacitance 9. இப்போ ஒரு parallel plate capacitor நடுவில் ஏர் தான் இருக்குது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து 9 picofarad இருக்குது. The separation between the plates is D. இந்த டிஸ்டன்ஸ் வந்து D. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த parallel plate capacitor இருக்கே, அதில் ஒரு டயலக்ட்ரிக் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அந்த டயலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட் 3, அதோட திக்னஸ் D/3. அப்புறம் இன்னொரு டயலக்ட்ரிக் கொண்டு வந்து வச்சுருக்கோம்.
அதோட கான்ஸ்டன்ட் 6, இதோட திக்னஸ் 2d/3. ஸோ இந்த கணக்கை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஏர் கேப் எதுவுமே இல்லை. இது d/3 2d/3. நம்ம நீட்டு 2025 ஒரு கணக்கு போடும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா நடுவில் கொஞ்சம் ஏர் கேப் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கேள்வி என்ன? கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு போட்டிங்களா எல்லாரும்? எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்னா டெஃபினிஷன்லேருந்து வரணும். C is equal to Q/V. Qங்கிறது சிக்மா A, Vங்கிறது E into D. அப்போ E1 D/3 ப்ளஸ் E2 2D/3. ஓகே, E1 D1 E2 D2. ஓகே, சரி. E1 அப்படிங்கிறது என்னென்னா ஏர் மீடியமாக இருந்தால் Eங்கிறது σ/ε0. இது டயலக்ட்ரிக் மீடியம். அப்போ E1 அப்படின்னா σ/ε0 K1. அதே மாதிரி E2. சரி, அப்போ நான் என்ன எழுத போகிறேங்க? சிக்மா A கீழே டிவைட் பை σ/ε0 K1ங்கிறது 3, அப்புறம் D/3. இங்கே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா σ/ε0 K2. K2ங்கிறது 6, அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது? 2D/3. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்கள் எல்லாரும். சிக்மாவை காமனாக எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிடலாம். ε0 மேலே கொண்டு போயிடலாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? C is equal to ε0 A டிவைட் பை இந்த சிக்மா கேன்சல் ஆயிடுச்சு. ε0 மேலே போயிடுச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா D/9. இங்கே இந்த 2 இந்த 3 கேன்சல் ஆகுது. அப்புறம் அங்கேயுமே D/9 தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 9 மேலே கொண்டு போயிடுறேன். கீழே D+D 2D. இந்த கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அதுதான் கேள்வி. ε0 A/Dங்கிறது தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ். இந்த Cங்கிறது என்ன? ε0 A/D. அது எவ்வளவு? 9 picofarad. ஸோ 9 இருக்கு. இந்த ε0 A/D வந்து ஒரு 9 picofarad டிவைடட் பை 2. அப்போ 81/2. 81 பார்த்தாவே நமக்கு 81 சாப்டர்ஸ் படிக்கணுமே, நடத்தணுமே, அதுதான் ஞாபகம் வருது. அப்போ 40.5 picofarad which is in the option 3 எழுதிக்கலாம். ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் எப்போதுமே நல்லா படித்து எழுதி பாருங்கள். நான் ஒரு ஃபார்முலாவுமே நானும் சரி நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணுறோம். ப்ளஸ் ஈஸி ஃபிசிக்ஸில் அந்த டெரிவேஷன்லாம் கொடுத்துருக்கோம். எல்லோரும் அதெல்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் மேபி அந்த ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டு டெரிவேஷனை படிக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. ரைட், 19 முடிச்சிட்டோம். We are coming to question 20. இதில் என்ன இருக்குது? A dielectric slab is inserted between the plates of an isolated charged capacitor. அதாவது பேட்டரியிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். இது ரொம்ப ஈஸியான கேள்வி தானே. ஒரு சார்ஜ்டு ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணோம்னா சார்ஜ் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்? ஐசோலேட்டட். இதை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அப்போ அந்த சார்ஜ் உள்ளே மாட்டிக்கும், எங்கேயுமே போக முடியாது. சார்ஜ் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். பேட்ரி டிஸ்கனெக்டட் அப்படின்னாவே சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலாலாம் தெரியும் நமக்கு. த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் இஸ் அன்சேஞ்ச்ட். மற்றது எல்லாமே மாறும். நம்ம ஒரு டெரிவேஷன் அந்த 5 ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி பண்ணும்போது எனர்ஜி, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே வந்து குறையும். எனர்ஜி என்ன ஆகும்னா ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? U/Kன்னு வரும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும்னா V/K வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா E/K வரும். எது மாறாமல் இருக்குது? சார்ஜ் மாறாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நான் வரேன். வாட் இஸ் த சார்ஜ் இன் 3 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர்? ஒரு சிம்பிள் கொஸ்டின். 2, 3, 6 இதெல்லாமே சீரீஸில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1/CS, 1/2, 1/3, 1/6. வாட் இஸ் த டினாமினேட்டர்? காமன் LCM 6. 3 + 2 + 1. மேலேயும் 6, கீழேயும் 6. ஆன்சர் 1. அப்போ ரெசிப்ரோக்கலும் 1. அப்போ CS இஸ் 1 மைக்ரோஃபாரட். அப்போ இது ஒரு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம போட்டோம்னா எப்படி போடுவோம்? 1 மைக்ரோஃபாரட் கனெக்டட் டு 10 வோல்ட் அப்படிம்போம். We know C is equal to Q/V. அப்போ Q என்ன? CV. What is the charge in this? அப்படின்னா Q is equal to 1 மைக்ரோஃபாரட் into 10 வோல்ட். அப்போ என்ன அர்த்தம்? 10 மைக்ரோ கூலும். இப்போது ஒரே கெப்பாசிட்டர் இதில் இருக்கிறது 10 மைக்ரோ கூலும். அதுதான் இப்போ தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது இருக்கும். பிகாஸ் சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷனோட டெரிவேஷன் சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். Battery supplies a charge which is equal to the charges in the capacitors connected in series. Appa charge in the second capacitor is equal to this, that is equal to this. So correct answer 10 microcoulomb. ஸோ இதெல்லாம் எழுதியாச்சா? நோட் பண்ணியாச்சா? அடுத்த கேள்விக்கு வரேன். 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் A and B, அது 9, இது 6, அது 4, இது 3. They are connected by a conducting wire. The charge flows through the wire. அதாவது சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கு? 9 picofarad. அதில் எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 4 மைக்ரோகூலும். இது A. ஓகே. ரெண்டாவது ஸ்பியரில் சார்ஜ் எவ்வளவு? கெப்பாசிட்டன்ஸ் 6 மைக்ரோஃபாரட். அதில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படின்னா 3 மைக்ரோகூலும் இருக்குது. ரைட், இந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்கேருந்து சார்ஜ் எங்கே போகும்? இது மாதிரி நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இது பண்ணி போது பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஸ்பியர் இருக்குது, இன்னொரு ஸ்பியர் இருக்குது, கனெக்ட் பண்ணிட்டோம். சார்ஜ் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் பொட்டென்ஷியல். இது பொட்டென்ஷியல் 1, பொட்டென்ஷியல் 2. ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு போகுது. சரி, பொட்டென்ஷியலை எப்படி கம்பேர் பண்ண போகிறோம்? V1 பெருசா V2 பெருசா செக் பண்ண போகிறோம். சரி, அப்போ Q1/R1 பெருசா Q2/R2 பெருசா செக் பண்ண போகிறோம். இது பெருசாக இருக்கலாம் அல்லது அது பெருசாக இருக்கலாம். நம்ம வந்து இப்போ எது பெருசுன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நமக்கு தெரில. ஓகே, இப்போ இந்த பக்கமும் 4πε0 பெருக்கிட்டு அந்த பக்கமும் 4πε டிவைட் பண்ணிட்டு, ஓகேயா? 4πε டிவைட் பண்ணியாச்சு. ஏன் சார் அப்படி? அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்பியர் இஸ் 4πε0r அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து C1, அது C2. அப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்? இப்போ ஒரு ஸோ இது எது வரைக்கும் வந்திருக்கோம்? நம்ம Q1/C1 பெருசா Q2/C2 பெருசா அப்படி செக் பண்ண போகிறோம். ஓகே, கவனி. சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மைக்ரோகூலும். டிவைட் பை C1 எவ்வளவு? 9. யூனிட்லாம் விட்டுடலாம், ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 3. இது என்னது? 6. இது 1/2. இதை 2ஆல் பெருக்குனா இது வருது இல்லையா? 1/2. இது வந்து 1/2 கிடையாது, மேலே 4.5 இருக்கணும், அப்போ தான் 1/2.
அப்போ 0.5 விட சின்னதாக அது இருக்குது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. இந்த மாதிரி இதில் எது பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, ஜஸ்ட் இதை இங்கே பெருக்குங்க 24, இங்கே பெருக்குங்க 27. எது பெருசு? இதுதான் பெருசு. அதனால் திஸ் சைடு இஸ் கிரேட்டர். ஸோ அதே சிம்பிள் இங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது. அப்போ 2 இஸ் அட் அ ஹையர் பொட்டன்ஷியல் தேன் 1. தேர்ஃபோர் அ சார்ஜ் எக்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு ஏ. இது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சரி, அது எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது? எக்ஸ் ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே ஏற்கனவே என்ன இருந்தது? 3. இப்போ எவ்வளோ இருக்கும்? 3 - x. இங்கே எக்ஸ் வந்துருச்சு, ஏற்கனவே இருக்கிறது 4, இப்போ எக்ஸ் வந்துருச்சு 4 + x. ரைட். இப்போ பொட்டன்ஷியல் ரெண்டும் ஈக்குவல். அப்போ அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இந்த சார்ஜ் அங்கே போன பிறகு ரெண்டும் ஈக்குவல். அப்போ 4 + x by C1 வந்து Q1 by C1. C1 வந்து 9. இந்த பக்கம் 3 - x by 6. இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் உங்களுக்கு x எவ்வளோன்னு கிடச்சிரும். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? ரைட், போட்டு முடிச்சிட்டிங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க? யூ கேன் கேன்சல் திஸ் அண்ட் திஸ். இது 3, இது 2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை. இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட், கிராஸ் மல்டிப்ளைனா 2ஆல் பெருக்கணும். 8 + 2x. அது 3ஆல் பெருக்கணும். 9 - 3x. அப்போ 5x எவ்வளவு? 9 - 8 1. அப்போ x எவ்வளோ? 1/5 0.2. 0.2 கூலும் பிலேருந்து ஏக்கு வருது. அந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, question 22. Now I am going to the next. இது என்ன பார்க்கலாம்? An air capacitor of capacity 10 microfarad is connected to a constant voltage battery 12 volt. Now the space between the plates is filled with a liquid of dielectric constant 3. The charge that flows now from the battery to the capacitor. See, இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இதோட capacitance C is equal to 10 microfarad. The battery connected to this is 12 volt. இதில் சார்ஜ் வந்துருச்சு. ஓகே, எவ்வளவு சார்ஜ் வந்துருச்சு? C is equal to Q by V, Q equal to CV. இது இனிஷியலி இருக்கக்கூடிய சார்ஜ். இப்போ என்னங்க பண்ணுறோம் அப்படின்னா, dielectric is filled, அதாவது liquid form அல்லது solid form, ஒரு dielectric is here. அப்போ ஒரு dielectric-ஐ கொண்டு வந்து இங்கே வைக்கும் பொழுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சார்ஜுக்கு பேர் Q dash. சார்ஜ் ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போது ஆரம்பத்தில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C, டயலக்ட்ரிக்கை போட்டவுடனே கெப்பாசிட்டன்ஸ் KC, பொட்டென்ஷியல் அதே V தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் Q is equal to CV. இப்போ இருக்கக்கூடிய சார்ஜ், இதை போட்டதுனால வரக்கூடிய சார்ஜ் எவ்வளவு? KCV. அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கேள்வி என்னன்னா, எவ்வளவு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அதுதான் கேள்வி. அப்போ அது KCV minus CV which is equal to K minus 1 into CV. இது வரைக்கும் புரியுதா? ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, கெப்பாசிட்டர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணீங்க, சார்ஜ் வந்துருச்சு. ஓகே, டயலக்ட்ரிக் போடுறீங்க, போட்டிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணலை, அப்போ பொட்டென்ஷியல் ரிமைன், இட் இஸ் சேம். அப்போ சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன? Q is equal to CV. பெருக்குனா என்ன வருது? சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வாட் இஸ் த அடிஷனல் சார்ஜ்?
charge that flows now from the battery to capacitor. அப்போ q dash minus q அது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ k minus 1 into CV is equal to 3 minus 1 2 into 10 microfarad into V வந்து 12 12 2 24 240 micro coulomb. So the additional charge flow is 240 micro coulomb. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நிறைய கணக்குகளில் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன கான்செப்ட், என்ன ஃபார்முலா, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகுதா? இப்போது புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்தது போலாமா? ஓகே, வாட் இஸ் திஸ்? A sphere of 10 cm diameter is suspended inside a hollow sphere of 12 cm diameter. அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, அது இதுக்குள்ளே இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ளே இருக்குது. இதோடைய டயமீட்டர் 10, அப்போ இது ஒரு 5. இதோட டயமீட்டர் வந்து 12, அப்போ இது 6. ஓகேயா? ஃபஸ்ட்டு சின்ன ரேடியஸ் R1 is equal to 5 cm, பெரிய ரேடியஸ் R2 6 cm. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப். The inner sphere is charged to, இதுக்கு பேர் A, இதுக்கு பேர் Bன்னு வச்சுக்கிறேன். இன்னர் ஸ்பியருடைய பொட்டென்ஷியல் 15,000 வோல்ட். அவுட்டர் ஸ்பியர் இஸ் கனெக்டட் டு எர்த். த சார்ஜ் இன் த இன்னர் ஸ்பியர், இதில் எவ்வளவு சார்ஜ் இருக்குது நமக்கு தெரியாது, Q இருக்குது. இங்கே என்ன இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மைனஸ் Q. வெளியில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது, கனெக்டட் டு எர்த். புரியுதா? ஓகே, இப்போது பொட்டென்ஷியல் அட் A 15,000 அப்படிங்கிறத வச்சு தான் Qவை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டயக்ராம் நல்லா தெரியுதா? இதில் இருக்கிற சார்ஜ், இதில் இருக்கிற சார்ஜ், இதில் இருக்கிற சார்ஜ் Q, இதில் இருக்கிற சார்ஜ் மைனஸ் Q. வெளியில் ஒன்றும் இல்லை, பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் டு எர்த். இதுக்கு பேர் A, இதுக்கு பேர் B. ஓகே, சரி. கேன் யூ டெல் மீ, இது R1, இது R2, வாட் இஸ் த பொட்டென்ஷியல் அட் A? அதை எப்படி எழுதுவீங்க? ஏங்கிறது சின்ன ஸ்பியரில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட், அதோட பொட்டென்ஷியல் எவ்வளவு? KQ/R1. சரி, இந்த சார்ஜினால வரக்கூடிய பொட்டென்ஷியல், இந்த சார்ஜினால அப்படின்னா இந்த சார்ஜ் இந்த ஸ்பியரில் என்ன கொடுக்குதோ அது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கொடுக்கும். ஒரு ஸ்பியரில் சர்ஃபேஸில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குமோ அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? V is a constant inside the sphere. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. அப்போ இதனால சர்ஃபேஸில் என்ன கிடைக்குமோ அதுதான் இங்கே கிடைக்கும். அது எவ்வளவு? -KQ/R2. இந்த பொட்டென்ஷியல் தான் 15,000 வோல்ட். அதை சால்வ் பண்ணி நம்ம Q கண்டுபிடிக்க போகிறோம். இது வரைக்கும் ஓகேயா? எல்லாரும் எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடியது இதெல்லாம் எழுதிட்டீங்க, அழிச்சிட்டு போட போகிறேன். இந்த படத்தை தான் அங்கே பெருசாக வரைஞ்சிருக்கோம். ரைட், பார்க்கலாம். VA எவ்வளவு? 15,000. ஒயிட் கலர் 15,000. ஓகே, இங்கே என்ன இருக்குது? கேனா என்ன? 9 × 10⁻9, 1/4πε0. Q தெரியாது. ஓகே, 1/R1. R1னா சின்னது 5 சென்டிமீட்டர், மைனஸ் 1/R2. R2னா பெரிய ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், டயமீட்டர் 12, ரேடியஸ் 6. இப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 15,000 இதை கீழே 9 × 10⁻9 கீழே வந்துருச்சு. 9 × 10⁻9 வந்துருச்சு.
இங்கே என்ன இருக்குது? q இருக்குது. 10 power minus 2 மேலே வந்துச்சுன்னா 10 power plus 2. உள்ளுக்குள்ள 1/5 minus 1/6. ஓகே, 15 இருக்கட்டும், 9 இருக்கட்டும், 10 power 3 இருக்குது, 10 power minus 9 போகுது, அப்போ 10 power minus 6 இருக்குது. இந்த 10 power 2 இங்கே வருது, 10 power minus 2. இங்கே என்ன இருக்குது? q into, what is this? 6 minus 5 by 6 into 5. ஓகே, ஒரு இதை கேன்சல் பண்ணிக்கலாம், அதை இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இதை அழிச்சிக்கிறேன். ஓகே, எழுதிக்கிங்க, கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து 3 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகே, தென் வாட் இஸ் q? அதான் கேள்வி. இந்த 30 அங்கே போகட்டும். ஓகே, 30 இன்ட்டு என்ன இருக்குது? 5/3. அதுக்கப்புறம் 10 power minus 8. இந்த 3 இந்த 30 கேன்சல் பண்ணு, 10. அப்போ q is equal to என்ன? 5 into 10 power minus 7. 5 into 10 power minus 7 is in the first option. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? ஸோ நீங்கள் பொட்டன்ஷியல் அட் பியை வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. பொட்டன்ஷியல் பின்னா என்ன? 0, ஏன்னா கனெக்டட் டு எர்த். பொட்டன்ஷியல் அட் பி வந்து 0 வருதா சார் அப்படின்னா செக் பண்ணுமா? பொட்டன்ஷியல் அட் பி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? q இஸ் பிங்கிறது இங்கே இருக்குது. இந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் பாயிண்ட், அப்போ என்ன சொல்லணும்? kq எவ்வளோ தூரம்? r2. ஓகே, இந்த சார்ஜ் ஆன் த சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸ். ஓகே, இதனால் கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மைனஸ் kq, ரேடியஸ் என்ன? r2. என்னாச்சுங்க? 0. ஸோ பொட்டன்ஷியல் b இஸ் 0. கணக்கு போடும்போது எதை வச்சு போட முடியும்? பொட்டன்ஷியல் அட் ஏ இஸ் த நியூமெரிக்கல் வேல்யூ 15,000. அதை வச்சு சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும். Question number 25. A spherical capacitor has an inner sphere of radius 12 and an outer sphere of radius 13. The outer sphere is earthed. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வருது. ஒரு inner radius, outer radius. This is R1, this is R2. Outer is earth. R1 is 12 centimeter. R2 is 13 centimeter. The inner sphere surface, the inner sphere is given a charge. இது ஒரு sphere, இது ஒரு spherical shell. Okay. Inner sphere is given a charge 2.5 microcoulomb. 2.5 microcoulomb is given. The space between the concentric sphere is filled with the dielectric. Dielectric constant 32, and this space is filled by a dielectric. Charge on this is 2.5 microcoulomb. Dielectric constant அல்லது relative permittivity 32. What is the capacitance? Capacitanceக்கும் சார்ஜுக்கும் சம்பந்தம் இல்லை, இது நமக்கு தேவை இல்லை. நமக்கு தேவை capacitance எவ்வளவு. சரி, இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர், இதுக்கு capacitance எவ்வளவு அப்படின்னா we know the formula 4 pi epsilon naught R1 R2 by R2 minus R1 படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் டைஎலக்ட்ரிக் இருக்குது. ஓகே, இன்டூ எப்சிலான் ஆர், அதாவது எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர், அதான் எப்சிலான். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 4 pi எப்சிலான் நாட்னா 1/9 இன்டூ 10⁻⁹, அதான் அதோட வேல்யூ. எப்சிலான் ஆர் எவ்வளவு? 32. R1 R2 அப்படின்னா சென்டிமீட்டரில் இருக்குது,
12 into 13 centimeter 10 power minus 4 meter square divided by R2 minus R1 13ல 12 போச்சுன்னா 1 ஆனால் சென்டிமீட்டர் 10 power minus 2. இப்போ நம்ம என்ன செய்யலாம் 9 and 12 இதை கேன்சல் பண்ணலாம். இது வந்து 4, இது வந்து 3. ஓகே 32 into 4 13 52 divided by 3 into 10 power 10 power minus 4 இருக்கு. இங்கே இது ரெண்டே ஆட் பண்ணால் ப்ளஸ் 7 மேலே வந்தால் மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 4 அப்போ மைனஸ் 11. 32 52 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 32 33ன்னு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம், இல்லாட்டி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ன்னு வச்சுக்கிறேன், அதான் என்ன ஈஸி தானே. அப்போ 11 52 போடுறேன் ஃபாஸ்ட்டாக. அப்போ 572. ஓகே அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 572 இன்ட்டு 10 power minus 11 அப்போ 5.7 இன்ட்டு 10 power minus 9. அது நியரஸ்ட் ஆன்சர் நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். த நியரஸ்ட் ஆன்சர் இஸ் 5.5 இன்ட்டு 10 power minus 9. மற்றதெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால நம்ம அப்ராக்சிமேட்டாக போடலாம். ஸோ 25 கணக்கு முடிச்சிருக்கோம். A parallel plate capacitor of capacitance 5 microfarad and a plate separation 6 cm is connected to 1 volt battery and charged. ஒரு parallel plate capacitor இருக்கு, அதோட capacitance 5 microfarad, plate separation 6 cm, charge to a potential 1 volt. At dielectric of dielectric constant 4 and thickness 4, இதோட thickness பார்த்தீங்கன்னா 6, இது thickness 4. அப்போ epsilon r is 4 and thickness is 4 cm. Is introduced between the plates of the capacitor. Additional charge, மறுபடியும் அதே கேள்வி, additional charge that flows into the capacitor from the battery q dash minus q எவ்வளவு? ஓகே என்ன செய்யணும்? c is equal to q by v, q is equal to cv. initial charge கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இனிஷியலி சார்ஜ் எவ்வளவு? q is equal to c 5 மைக்ரோ இன்டு v 1. அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் இவ்வளோ இருக்கு. இதே மாதிரி நம்ம ஃபைனல் இதை c டேஷ் v டேஷ் போடணும். ஆனால் c டேஷ் நமக்கு தெரில, அதை கண்டுபிடிக்கணும்ல. ஓகே அப்போ ஒரு கெப்பாசிட்டருக்குள்ள டைஎலக்ட்ரிக் ஒரு பார்ட் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா இதோட திக்னஸ் t, the distance between the plates is d. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? யூ ரிமெம்பர் த ஃபார்முலா, c is equal to epsilon naught a by d minus t plus t by epsilon r இல்லையா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். சரி சார், இப்போ இதை எப்படி போடணும் அப்படின்னா, இந்த டீங்கிறது 4 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். அப்போ டீங்கிறது 4 எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது it is d into 2 by 3. am I right? இப்போ dங்கிறது 6, 6 ரெண்டால் பெருக்கி 3ஆல் வகுத்தினா 12 by 3 4 கரெக்டாக வந்துடுது. ஸோ ஐ எம் கோயிங் டு substitute this. ஓகே பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரிதிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் d. அதனால் இது 2d by 3. இது எவ்வளவு அப்படின்னா 2d by 3. அந்த எப்சிலான் r அது 4 ரைட். இப்போ இந்த 2 மட்டும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், அல்லது 12ஆல் எல்லாத்தையும் பெருக்கிடலாம். ஓகே c is equal to 12 epsilon naught a 12d. இங்கே 12ஆல் பெருக்கினா என்ன ஆகும் அப்படின்னா 4 வரும், 8d. இங்கே 12ஆல் பெருக்கினா என்ன ஆகும் 2d. அப்போ this is equal to 12 epsilon naught a
இது வந்து 4 to 6 6D. அப்போ இது வந்து என்ன 2 12 14 12 14ல் 8 போச்சு. ஓகே, இப்போது இது என்னாச்சு 2 into C. C வந்து எவ்வளவு 5. அப்போ 2C எவ்வளவு 10 மைக்ரோஃபாரட். ஸோ நியூ கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு C டேஷ்னு பேர் வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் புரியுதா? கடைசியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறேன். Q dash is equal to C dash. அதே பொட்டென்ஷியல் தான், V dash வந்து V தான். சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்ய போகிறேன் Q dash மைனஸ் Q போட போகிறேன். நீங்கள் போடுங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாத்தையும் எழுதுங்க. ஓகே, புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து C கொடுத்துருக்காங்க, D கொடுத்துருக்காங்க, V கொடுத்துருக்காங்க. C is equal to Q by Vயில் Qங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த Tயை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் Dயில் போட்டு எப்சிலான் நாட் A by Dங்கிறது C அப்படிக்காக கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஐடியா வரணும் போடணும், ஓகே. அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். C is equal to எப்சிலான் நாட் A by Dயில் உங்களுக்கு C தெரியும், D தெரியும், எப்சிலான் நாட் ஏயை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ எப்சிலான் நாட் ஏ எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதை கொண்டு வந்து இங்கே போட்டுறணும். அப்படி போட்டாலுமே நீங்கள் இந்த ஆன்சருக்கு வந்துடலாம். இதை மட்டும் கொஞ்சம் அழிச்சுக்குவோம். ரைட், Q dash is equal to C dash V. C dash எவ்வளவு 10, V எவ்வளவு 1. அப்போ இது எவ்வளவு 10 மைக்ரோ கூலும். ஸோ நம்மளுடைய கேள்வி Q dash மைனஸ் Q. Q dash மைனஸ் Q. Q dash minus Q is equal to 10 microcoulomb minus 5 microcoulomb, which is equal to 5 microcoulomb. That is the answer. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது டவுட் கேட்டாலுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சொல்லித்தரலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த கேள்வி, இது காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். இது கொஞ்சம் ஈஸியான கேள்வியாக இருக்குது. த ரிசல்டன் கெப்பாசிட்டன்ஸ் ஏபி. நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை, அது ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டருக்கு போயிட்டு, அடுத்து ஒரு கெப்பாசிட்டர் போயிட்டு, அடுத்து ஒரு கெப்பாசிட்டருக்கு போயிட்டு, இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு வந்துட்டோம். அப்போ இது 3 சீரீஸில் இருக்குது. இது 3, இது 3, இது 3. அப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு 3/3. அதாவது இப்படி போடுவோம் இல்லையா, 1/CS is equal to 1/3 plus 1/3 plus 1/3 is equal to 3/3, which is equal to 1. அதனால எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் 1. ரைட். அப்போ இந்த டயக்ராம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் அ கெப்பாசிட்டர் 3 இங்கே இருக்குது, இன்னொரு 3 இங்கே வருது.
தென் இது A, இது B, இங்கே ஒரு 3 வருது. தென் there is a capacitor here, அது எவ்வளவு 2. இந்த 3க்கு அப்புறம் இங்கே ஒரு 3, இந்த இடத்துல ஒரு 2. இந்த 2 இது வருதுல்ல, இதுதான் எக்ஸ் ஒய் அப்படி நம்ம மார்க் பண்ணோம். இந்த பாயிண்ட்டை தான் எக்ஸ், இந்த பாயிண்ட் ஒய்னு மார்க் பண்ணோம். இந்த பாதையில் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். தட் இஸ் 1. இது வரைக்கும் ஓகேவா? அடுத்த ஸ்டெப், எக்ஸுக்கும் ஒய்க்கு இடையில 2 கெப்பாசிட்டர் பேரலல்ல இருக்கு இல்லையா? 2 கெப்பாசிட்டர் பேரலல்ல இருக்கு. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அது ரெண்டையும் ஒரே கெப்பாசிட்டராக நம்ம மாற்றினால் என்ன சொல்லுவோம்? சிபி இஸ் C1 + C2, தட் இஸ் 2 + 1, தட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லுவோம். வேறு மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2. there is a 3 here, there is a 3 here. இது A, B. பழையபடி நான் இதுக்கு பேர் XY அப்படின்னு வச்சேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கிற அதே சிச்சுவேஷன் இந்த XY போடும்போது 3 3 3 வந்துச்சு. அதே மாதிரி 3 3 3 3 3 3னா எவ்வளவு? 1. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது. 3 + 1 எவ்வளவு? 2 + 1 எவ்வளவு? 3. அப்போ உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, A இருக்குது, ஒரு 3 இருக்குது. இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிறது இந்த 2 + 1 3 தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு 3 இருக்குது. தென் இங்கே B. இப்போ என்னது? ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன கெப்பாசிட்டன்ஸ்? 3 3 3 சீரீஸில் இருக்குது. ஆன்சர் 1. அப்போ the effective capacitance of this combination is 1 microfarad. The answer is here. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் போடுவீங்க. எப்படி போடுவீங்கன்னா 3 3 3 1 1 + 2 3 3 3 3 1 1 + 2 3 3 3 3 1 டக்கு 1ன்னு டிக் பண்ணிடுவீங்க. அந்த ஃப்ளூவன்சி நமக்கு வரணும். ஸோ இன்னும் ஒரு 3 கணக்கு தான் இருக்குது. ஓகே, இது வந்திருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த விரலுக்கு நடுவில் இந்த விரல் இப்படி கொண்டு வந்த மாதிரி இது இருக்குது. அதாவது இப்படி இருக்குது. திஸ் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. அப்போ இது பாசிட்டிவ் பிளேட், பாசிட்டிவ் பிளேட். திஸ் இஸ் கனெக்டட் டு, ஆப்வியஸ்லி அது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும்ல. ஓகே, நெகட்டிவ். அப்போ இது நெகட்டிவ் பிளேட், இங்கே நெகட்டிவ். இது நெகட்டிவ் பிளேட், இது பாசிட்டிவ். இப்போ கெப்பாசிட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ், தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இது ஒரு கெப்பாசிட்டர். பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இது இன்னொரு கெப்பாசிட்டர். பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் பேரலல்ல இருக்குது. தெர் ஆர் 3 கெப்பாசிட்டர்ஸ். அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு C + C + C 3C. capacitance எவ்வளவு இருக்குன்னா ε0 A/D, because area of the plate is A, distance between the plates is D. இதுக்கு நடுவுல உள்ள distance D, இது D. சார்ஜ் அப்படிங்கிறது capacitance கொடுக்கிறது இல்லை. capacitance எது கொடுக்குது? ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் தான் கொடுக்குது. இது மாற்றி சார்ஜ் இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. நமக்கு தேவை அதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் 3 எப்படி அமைஞ்சிருக்கு பேரலல். அப்போ 3C அப்படின்னா என்ன? 3 × ε0 A/D. ஸோ அந்த ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? 28 கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்த கணக்கு வரோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகேயா? எப்படி இருக்கு பாரு. இதில் Pங்கிறது பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், Qங்கிறது நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1ஐயும் ஃபேஸ் பண்ணுது, 3ஐயும் ஃபேஸ் பண்ணுதுங்க. அப்போது
நம்ம இங்கேருந்து புறப்பட்டு வரும் பொழுது ரெண்டாக பிரித்து டூ டூ பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு டூ, அதை 2 பிளேட்டாக பிரிச்சுக்கணும். அப்படி பிரிச்சுக்கிட்டா தான் இந்த பக்கம் 1 இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் 3 இருக்குதுன்னு நம்ம போட முடியும். இந்த 3 நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் 1ம் 4ம் ஜாயிண்ட் அடித்து விட்ருக்கோம். அப்போ இங்கே ஒரு 4 ஒன்று இருக்குது, 1ம் 4ம் ஜாயின் பண்ணியிருக்கு. 3 எங்கே இருக்குது அப்படின்னா 3 2ஓட கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் 3 4ஓட கனெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் 4 வந்து 5ஓட கனெக்ட் ஆகிருக்கு. 4 அப்படிங்கிறது 5ஓட கனெக்ட் ஆகிருக்கு. 5ம் 3யும், இந்த 3 இந்த 5 இந்த 3 இதெல்லாம் நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா கண்டிஷனும் இங்கே கரெக்டாக வருதா? எல்லா கண்டிஷன் 1 கனெக்டட் டு 4 ஓகே சார், ஓகே இது வந்துருச்சுங்க. அடுத்து 2 கனெக்டட் டு பாசிட்டிவ் எஸ்ஸுங்க வந்துருச்சுங்க. 1ம் 2ம் ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் பண்ணுதுங்க, ஓகே இந்த 1ம் 4ம் கனெக்டடுங்க, ஆமாம் இந்த ஒயர் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் 3 5 நெகட்டிவோட கனெக்டடுங்க, 3 5 ஆமாங்க நெகட்டிவோட கனெக்டடுங்க. 3ம் 2ம் ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் பண்ணுதுங்க, 3ம் 4ம் ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் பண்ணுதுங்க, 4ம் 5ம் ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் பண்ணுது, எஸ்ஸுங்க. இந்த மாதிரி கச்சா முச்சான்னு ஒரு டயக்ரத்தை கொடுக்கும்போது அதை சர்க்கியூட் டயக்ராமாக மாற்றணும், ரைட்டா? சரி, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வரையணும்ல. அப்போ இதுக்கு பேர் நம்ம ஓகே, இதுக்கு பேர் ஏன்னு வச்சேன்னா பிக்யூன்னு இருக்கட்டும், இல்லை ஏபின்னு வச்சுக்கோங்க. இது ஏ அப்படின்னா இது ஏ, இது ஏ, இங்கே கெப்பாசிட்டர் ஆகுது. இதுக்கு பேர் பி, அப்போ இது பி, இது பி, இந்த பாயிண்ட் பி, ஓகே. இது இது ஏதோ ஒரு சி சி. இப்போ ப்ராப்பராக வரையணுமே. இதை எப்படி வரைகிறது அப்படின்னா ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, சின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே எல்லா கெப்பாசிட்டரும் ஐடென்டிக்கல் இல்லையா? எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் ஆர் ஏரியா ஏ தான் இருக்குது, டிஸ்டன்ஸ் டி தான் இருக்குது, எல்லாமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. இப்போ ஏக்கும் சிக்கும் இடையில ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஓகே. ஏக்கும் சிக்கும் இடையில ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இதை படத்தில் வரைஞ்சிட்டோம். ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஓகே, இது படத்தில் காமிச்சிட்டோம். இப்போ சிக்கும் பிக்கும் இடையில 2 கெப்பாசிட்டர் பேரலல்ல இருக்கு, இதுவும் இதுவும். எதுக்கு எதுக்கு? பிக்கும் சிக்கும் ஓகே இருக்கு. அப்போ மொத்தம் 4 கெப்பாசிட்டர் இருக்கா? இருக்கு, 4 கெப்பாசிட்டர் இருக்கு. அது எல்லாமே சர்க்கியூட்டில் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஏலேருந்து வந்துட்டு இருக்கீங்க, ஒரு இது 2 பேரலல் தானே. அப்போ C1 + C2 2C, இது வந்து ஒரு C, ஓகேங்களா? ரைட். 2Cயும் Cயும் சீரீஸ், அப்போ ப்ராடக்ட் பை சம் தட் இஸ் 2/3C. மேலே இருக்கிறது இந்த பாதையில் இருக்கிறது 2/3C, இந்த பாதையில் இருக்கிறது ஒரு C AB. அப்போ மொத்தமாக எவ்வளோங்க இருக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு C1 + C2 கூட்டும்போது 2/3 + 1, 2/3 + 1 that is 5/3. therefore 5/3C. what is C? epsilon naught A/D. so the answer is in the third option. ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் மிரட்டலாக இருக்கும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கணக்கு தான்.
ஸோ வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் அழகாக அதெல்லாம் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு தரம் போட்டும் பாருங்கள். எல்லா கணக்கும் அப்படி தான், எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள். அடுத்த கணக்குக்கு வரேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் போட முடியும். எப்படின்னா 5 கெப்பாசிட்டர். ஓகே, வீட் ஸ்டோனா? கண்டிப்பாக வீட் ஸ்டோன். P/Q R/S இருக்கா? இருக்குது. நடுவில் உள்ளதை கழட்டிடலாமா? கழட்டிடலாம். இது ரெண்டும் சீரீஸ் எவ்வளவு? 2. இது ரெண்டும் சீரீஸ் எவ்வளவு? 1. இது ரெண்டும் பேரலல், அப்போ அது எவ்வளவு? 3. அப்போ ஆன்சர் என்ன? 3. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பழகணும். பட் நான் உங்களுக்கு பொறுமையாக தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். பட் நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் போடணும். இது C, இது D. அப்போ எக்ஸாமில் ஃபாஸ்ட் மெத்தடில் போகணும். இப்போ ஏலேருந்து சிக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஏலேருந்து சிக்கு ஒரு கெப்பாசிட்டர், ஏலேருந்து டிக்கு இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இப்போ எதை நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டோம்? இந்த 4, இந்த 2. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? சிலேருந்து டிக்கு ஒரு கெப்பாசிட்டர் 8 இருக்குது. இங்கே நம்மளோட பாயிண்ட் B, இங்கே நம்மளுடைய B இருக்குது. இது இங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போடணும்ல. ஓகே, இதில் ஒரு கெப்பாசிட்டர், இதில் ஒரு கெப்பாசிட்டர் பியை நோக்கி வருதா? சிலேருந்து பிக்கு ஒரு 4 வருது. இதை நம்ம இந்த 8 சிக்கும் டிக்கும் இருக்குது, இது எடுத்தாச்சு. இப்போ டிக்கும் பிக்கும் நடுவில் ஒரு 2 இருக்குது. So we have accounted all the 5 capacitors. A beautiful Wheatstone bridge. P/Q is equal to R/S வருதா? 4/4 equal to 2/2 பக்கா வருது. அப்போ இதில் சார்ஜ் ஏறாது. சார்ஜ் ஏறாதுன்னா இது தேவையில்லை, இதை கழட்டி தூக்கி போட்டுடலாம். அப்போ இதில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு 4, இப்படி ஒரு 4, இங்கே ஒரு 2, இப்படி ஒரு 2, அப்படி வருது ஏபி. இந்த 4 சீரீஸில் இருக்கனால 1/4 plus 1/4 2/4 which is 1/2. ஸோ 4 சீரீஸில் இருக்கனால அதோட வேல்யூ எவ்வளவு? ஏபி. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோனா 4 2, இது 2 1, இது சிபி. அப்போ ஆட் பண்ணணும் 2 + 1. அப்போ ஃபைனலான ஆன்சர் என்ன? 3. அப்போ 3 மைக்ரோஃபாரட். ஓகே, தேங்க்யூ.